பேபி அழுறப்போ அவங்கள சமாதானம் பண்ற டெக்னிக் அண்ட் லேபர் அப்போ நம்மளோட பெயின் மேனேஜ் பண்ற டெக்னிக் ரெண்டுமே சேம் தான். இப்போ ஒரு பேபி வந்து கீழே விழுந்துட்டாங்க அண்ட் பெயின் அழுறாங்கன்னு வைங்களேன், அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது டாய் காமிப்பாங்க, இல்லாட்டி கார்ட்டூன் காமிப்பாங்க. ஸோ பேபியுமே அழுகையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேபிக்கு ஆக்சுவலி பெயின் இல்லாம போகுதா? கண்டிப்பா இல்லைங்க. பட் என்ன ஆகுதுன்னா, பேபி வந்து வேற விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால பிரெயினுக்கு வந்து பெயின்க்கு சிக்னல் வந்து கம்மியாகுது. ஸோ பேபிக்கு வந்து அந்த பெயின் வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ இதே மாதிரி தான் லேபர் அப்போவுமே பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து அந்த பெயினே யோசிச்சுட்டு இருக்காம நம்ம பெயின் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஆஸ் வி டூ ஆர் ப்ரீதிங் டெக்னிக் அலாங் வித் தட் நம்மளுமே கொஞ்சம் வந்து ஏதாவது ஹாப்பி மூமெண்ட்ஸ் பற்றி யோசிச்சு பார்க்கலாம் டு டிஸ்ட்ராக்ட் ஆர் செல்ஃப் ஃப்ரம் பெயின். ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மளோட பிரெயினுக்குமே பெயினுக்கு சிக்னல் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். ஸோ பெயின் வந்து உங்களால் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஷில்பா வினோ சர்டிஃபைட் லாக்டேஷன் அண்ட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர். இந்த மாதிரி ப்ரெக்னென்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.